அனைவருக்கும் எனது வணக்கம். உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் தெரிந்து கொள்ள போகும் ஒரு செய்தி என்னவென்றால், நமக்கு ஒரு டிப்ரெஷனோ அல்லது மனசில் சில சஞ்சலமோ அல்லது மனசில் ஒரு வருடலோ இல்லை ஒரு துக்கமோ இருக்கும்போது நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். ஓகேங்களா? நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா, நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன், நீங்கள் நல்லா விளக்கமாக விளங்கி கொள்ளுங்க. நீங்கள் அமைதியாக ஒரு இடத்துல போய் முதல்ல உட்காரணும். அந்த இடம் எல்லா பக்கத்துலேயும் காற்று சுற்றி இருக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது உங்களுக்கு வேர்க்கக்கூடாது, நீங்கள் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணக்கூடாது. உங்களுடைய ஃபோனை கையில் வைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஹெட்செட்டை காதில் போடுங்க. போட்டுட்டிங்கன்னா, போட்ட பிறகு நீங்கள் என்ன செய்யணுமெண்டா, அதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ சாங்ஸோ இல்லை ஒரு மியூசிக்கையோ அதில் போடுங்க. போட்டுட்டு மெதுவாக உங்களுடைய கண்ணை மூடுங்க. ஃபோனை கீழே ஓரமாக வையுங்க. ஒரு 30 நிமிஷத்துக்கான ஒரு சாங்கோ இல்லையெண்டா ஒரு மியூசிக்கையோ போட்டு விடுங்க. அதாவது 30 நிமிஷத்துக்கு மேலே என்றாலும் இன்னும் நல்லது தான். ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் அழக்கூடாது. அழாமல் நீங்கள் நான் சொல்கிறத செய்யணும். சரிங்களா? அப்போ நீங்கள் அமைதியாக ஒரு இடத்துட்ட போய் உட்காரணும். எப்போ உங்களுக்கு அந்த மாதிரியான ஃபீலோ ஒரு டிப்ரெஷனோ வருதுண்டா, ஒரு அமைதியான ஒரு இடத்துட்ட போய் அமைதியாக உட்கார்ந்து நீங்கள் என்ன செய்யணும், நான் சொன்ன மாதிரி அந்த ஹெட்செட்டை போட்டுட்டு உங்களுடைய கண்களை மூடிட்டு அந்த மியூசிக்கை ஓட விடணும். அப்போ நீங்கள் கண்ணை மூடும் பொழுது உங்களுக்கு சில கற்பனையான விஷயங்கள் வந்து போகும் உங்களோட மைண்டுக்குள்ளே. அப்போ என்னென்ன விஷயங்கள் அது வருதோ அந்த விஷயத்தை எல்லாம் உள்வாங்குங்க. அதாவது அந்த விஷயங்கள் ஓடட்டும், அது பாட்டுக்கு ஓடட்டும். நீங்கள் அதில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றதை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, தெரிஞ்சுக்க. சரியா? அது நல்லதாக இருந்தாலும் சரிங்கோ இல்லை கெட்டதாக இருந்தாலும் அது என்ன ஏதுங்கிறத நீங்கள் தெளிவாக அதை என்ன செய்யுங்கோ, அதை ஆராயுங்க. அதில் நீங்கள் அழக்கூடாது. ஏனெண்டா உங்களோட மனசில் இப்போ ஃபீலாகவும் ஒரு டிப்ரெஷனாகவும் இருக்கிற இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுடைய மனசில் நீங்கள் என்ன மாதிரியான ஃபீல் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுடைய மைண்ட் என்ன செய்யும், நீங்கள் அமைதியாக இருக்கும் பொழுது அதை வெளிப்படுத்தும். அப்போ இந்த வெளிப்படுத்தலின் மூலமாக நம்ம அதை அப்படி பார்த்து கொண்டு இருக்கேக்க உங்களுடைய மனசு என்னென்ன நினைக்குதோ எதை நினச்சி ஃபீல் பண்ணுதோ அதெல்லாம் இந்த 30 நிமிஷத்தில் அந்த பிக்சராக அது அப்படியே ஓடி மறையும். அது ஓடி மறையட்டும். அதை நீங்கள் என்ன செய்யுங்க, கண்ணை திறக்கிற வரையும் அதை அப்படியே பார்த்து கொண்டே இருங்க. அமைதியாக அழக்கூடாது, வேறு எந்த யோசனையும் இருக்கக்கூடாது. பக்கத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு வேறு ஒரு டிஸ்டர்பன்ஸும் உங்களுடைய காதுகள்லையோ இதுலேயோ விழக்கூடாது. அப்போ நீங்கள் அதை டைரெக்டாக அதில் தான் என்ன செய்யணும், ஃபோக்கஸாக நீங்கள் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு விளங்குதான் நான் என்ன சொல்ல வரேன்னு. இப்படியே அமைதியாக கண்ணை மூடிக்கொண்டு நீங்கள் அந்த பாட்டையும் ரசித்து கொண்டு கேட்க அந்த பிக்சர் அப்படியே ஓடிக்கொண்டு இருக்கும். உங்களோட மனசில் என்ன இருக்கோ அது ஓடிக்கொண்டு இருக்கும். ஓடட்டும் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். அது பாட்டுக்கு ஓடி முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு 30 நிமிஷத்தில் இந்த பாட்டு நின்றுந்தானே. இப்போ நின்றதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணுமெண்டா, கண்ணை திறக்க உங்களுடைய மனசு பாரம் குறையும். அதே நேரத்தில் உங்களுடைய கண் ஒரு விதமான ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். அப்போ இப்படி நீங்கள் செய்யக்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 விதமான நன்மைகள் இருக்குது. ஒன்று உங்களுடைய கண் பார்வை இதனால் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது, உங்களுடைய மனசில் இருக்கிற பாரமோ குறைகளோ நிறைகளோ எல்லாமே
நீங்கள் என்ன செய்கிறீங்க அதை பார்த்து அப்படியே விடையக்கா அது என்ன ஆகுது, அது அப்படியே அழிய உங்களோட மனசில் இருக்கிற அந்த விஷயங்களும் அழிஞ்சு போகுது. 3வது, நீங்கள் இப்படி மெடிடேஷனில் இருக்க உங்களுடைய மனசு ஒரு நிலை வரும். அப்போ உங்களால் என்ன செய்யலாம்னா அந்த ஃபீலிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு திறமை வரும். 4வது, நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்கல்ல, இந்த உட்கார்ந்துருக்கிற அந்த பொசிஷனே உங்களுக்கு என்னென்னா ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. ஸோ அப்போ நீங்கள் இந்த 4 விஷயத்தையும் இதனால் அடையிறீங்க. ஒரு நாளைக்கு ரெகுலராக நீங்கள் காலையில் எழும்பிக்கையோ இல்லை ஈவினிங்லேயோ இல்லை உங்களுக்கு எப்போ தோணுதோ அந்த டைமில் நீங்கள் இதை செஞ்சு பார்க்கலாம். இதனால் உங்களுக்கு நன்மை தான் கிடைக்குமே தவிர தீன்மைகள் எதுவுமே இல்லை. ஓகே நண்பர்களே, இன்று இதுதான் உங்களுக்கான செய்தி. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் தர்ஷன், இலங்கையில்.